ஒரு வழியாக 2 டைம் ரிட்டர்ன் அது ரிட்டர்ன் போட்டிருந்தோம். ப்ராடக்ட் வாங்கியாச்சுங்க. என்ன வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம். வாங்கிப்பாங்களே. இது திரும்ப கரெக்டாக வந்திருக்கான்னு தெரியல. கரெக்டாக தான் அதே தான் வந்திருக்கா இல்லை இந்த டைமும் மிஸ் மேட்சா? இந்த டைமும் அதே என்னோட அதே தான் வந்திருக்கு. எங்கள் உள்ள பாரு ஏதாவது ஸ்க்ரூ இருக்கான்னு இருக்கா? இந்த டைம் அப்பா இதுதான் போன டைம் மிஸ்ஸிங்கு. இதுதான் இதில் ஃபோல்ட் பண்ணணும். டோர் ஹேங்கர் ஃபைனலாக ஒரு வழியாக வந்துருச்சு. இது வெயிட் பண்ண அங்கே அந்த இதுக்கு ஃபோல்ட் பண்ணுற மாதிரி அந்த ஹேங்கர் இது இருக்குல்ல, ட்ரில்லெல்லாம் போட தேவையில்ல. இது ஓப்பன் பண்ண கலர் வேறு போட்டு மாட்டோம். இந்த இந்த இது வந்து இந்த இதில் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி திருப்பி நினைக்கிறேன். இப்படி தக்ஷித்மா. இந்த சைடு பேக் சைடு. இது வந்து இது ஒவ்வொரு இதுக்கும் ஃபிட் பண்ணுறதுக்கு, ட்ரெஸ்ஸு இதாகாமல் இருக்கிறதுக்கு. ட்ரெஸ்ஸில் பட்டு கிளியாமல் இருக்கிறதுக்காக. ஏன் இதை 2 டைம்ஸ் வந்து ரிட்டர்ன் போட்டு வாங்கினோன்னா, நாங்கள் ரெண்ட் வீட்டில் இருக்கிறதுனால அதிகமாக ஆணியே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால டோர் பேக் சைடை யூஸ் பண்ணுற மாதிரி ஹேங்கர் வாங்கலான்னு சொல்லிட்டு இதையே 2 டைம்ஸ் ரிட்டர்ன் போட்டு வாங்கினேன். டிஃபால்ட் ப்ராடக்ட் வந்ததுனால. ஏன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க எப்படி. இங்கே ஆல்ரெடி டைட்டாக தான் இருக்குது, பட் ஹெவியாக தான் இருக்குது. 250 ருபீஸ்க்கு ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். ஹெவியாக தான் இருக்குது.